ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே குவிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வயது வந்த மனிதனுக்கு எத்தனை எலும்புகள் உள்ளன அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 206 எலும்புகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து புவி வெப்பமடைதலுக்கு எந்த வாயுக்கள் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து காரணம். கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2 அப்படின்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புவி வெப்பமாதலுக்கு காரணமான வாயு. அடுத்து வந்து வைரம் எந்த தனிமத்தால் ஆனது அப்படின்னா கார்பன் தனிமத்தால் ஆனது. அடுத்து வந்து சிரிக்கும் வாயு என்று அழைக்கப்படும் வாயு எது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் வந்து பட்டுது அப்படின்னாவோ நம்ம வாயில் பட்டுதுனாவோ நமக்கு சிரிக்கிற தன்மை வந்துடும். அடுத்து வந்து எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸில் தான் வந்து நீரோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 0 டிகிரிக்கு போச்சு அப்படின்னா உறைந்த நிலைக்கு போயிடும். அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் போச்சு அப்படின்னா அது வந்து ஆவியாகிரும். இதில் 4 டிகிரி செல்சியஸில் வந்து அதோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து ஓசோன் படலம் நம்ம எதிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னா புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூவி ரேஸ். அந்த மாதிரி புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்மளை வந்து இந்த ஓசோன் படலம் வந்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்து வந்து அதிக ஆயுட்காலம் கொண்ட விலங்கு எது அப்படின்னா ஆமை தான் வந்து அதிகமான ஆயுட்காலம் கொண்ட விலங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பறவை வந்து பின்னோக்கி பறக்க முடியும், ரிவர்ஸில் எந்த வந்து பறவை வந்து பறக்கும் அப்படின்னா ஹம்மிங் பேர்டு தான் வந்து ரிவர்ஸில் வந்து பறக்கும். ஹம்மிங் பறவை வந்து ரிவர்ஸில் பறக்கக்கூடியது. அடுத்தது எந்த பறவை வந்து அதிக உயரத்தில் வந்து பறக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை தலை வாத்து தான் வந்து அந்த உயரத்தில் வந்து பறக்கக்கூடியது, அதிக உயரத்தில். அடுத்து வந்து உலகின் எந்த விலங்கிற்கு மிகப்பெரிய மூளை இருக்குது அப்படின்னா திமிங்கலத்துக்கு தான் வந்து மிகப்பெரிய மூளை வந்து இருக்குது. அடுத்தது பூனையோட ஒவ்வொரு காதிலும் எத்தனை தசைகள் உள்ளன அப்படின்னா ஸோ பூனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காதிலும் வந்து 32 தசைகள் வந்து இருக்குது. அடுத்தது வந்து யூக்கலிப்டஸ் இலைகள் மட்டும் சாப்பிடும் விலங்கு எது அப்படின்னா கோலா அப்படிங்கிற விலங்கு தான் வந்து யூக்கலிப்டஸை மட்டும் வந்து சாப்பிடும், மற்றதை வந்து பெருசாக வந்து சாப்பிடாது. அடுத்து வந்து ஆந்தை தன் தலையை எவ்வளவு தூரத்துக்கு வந்து சுழற்ற முடியும், அதாவது எத்தனை டிகிரி ஆங்கிளுக்கு வந்து சுழற்ற முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா 270 டிகிரிக்கு வந்து இந்த ஆந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை வந்து சுற்ற முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.